ونصلي على رسوله الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இங்கு குழுமி இருக்கிற நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இம்மையிலும் மன்னரையிலும் மறுமையிலும் சிறந்த உயர்ந்த ஒரு வாழ்வை தந்து நாம் நேசிக்கிற அன்னலாருடன் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற உயர்ந்த வாய்ப்பையும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் கிருபையால் ஒவ்வொரு முறையும் ஹஜ் பயணத்துக்கும் உம்ராவுக்கும் வரக்கூடிய நேரத்திலே நம்முடைய தாவா சென்டரை சந்தித்து மக்களாகிய உங்களிடத்திலே பேசக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கிற நானும் நீங்களும் எதை பேசுகிறோமோ எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையின் செயலாக எண்ணங்களாக அமைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, சகோதர சகோதரிகளே, சிறப்பான இந்த கூட்டத்திலே மனதுடன் ஈமானிய போராட்டம் என்கிற ஒரு தலைப்பை நண்பர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற கால சூழலில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பல இடங்களில் நசுக்கப்படுவது, பலவிதமான வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் அந்தரங்க வாழ்க்கையாக இருந்தாலும் பகிரங்க வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லா கால சூழலிலும் மனதை வெல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலேயும் மனம் துவண்டு விடாமல் அல்லது மனம் போன போக்கிலே சென்று பாவத்திலேயும் அழிவிலேயும் அல்லாஹ் சபிக்கிற காரியத்திலேயும் விழுந்து விடாமல் எப்படி மனதை வெல்லக்கூடியவர்களாக மனதை அன்னைக்கு பெரிய அளவிலே வென்று அல்லாஹுடைய அருளை பூமியிலே வாழும் போது அடைந்தார்களே, அப்படியான மகத்தானவர்களை பாடமாக படித்து நாம் மனதோடு ஒரு ஈமானிய போராட்டம் நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய கருத்து. தோழர்களே, தாய்மார்களே, அதனால் இந்த சலசலப்பங்கள் இல்லாமல் தான் அமர்ந்திருக்கிறீங்க. இருந்தாலும் கடைசி வரையில் இதே அமைதியோடு நீங்கள் இங்கே இருந்து இந்த உரையை கேட்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்து என்னுடைய தலைப்பிற்குள் வருகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நிறைய இடத்திலே அல்லாஹ் சொல்வான். குறிப்பாக மனிதர்களை பேசும்போது அவர்கள் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுவான், இல்லையா? வலக்கது கர்ரமனா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை மேன்மைக்குரிய சிறப்பிற்குரிய படைப்பு என்று அல்லாஹ் பேசுகிறான். வஃல்லல்னாஹு மிம்மன் ஹலக்னாஹு தஃலீலா, நாம் படைத்த எல்லா படைப்பை காட்டிலும் மனிதா நீ சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்திலே மனிதர்களை மிருகத்தோடு அல்ல, அதைவிட கேவலமாக, அதைவிட கீழ் இறங்கி, அதைவிட அற்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேவலப்படுத்துகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் தூக்கி வைத்து பேசுகிறான், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாழ்த்துகிறான், அவமானப்படுத்துகிறான். உதாரணத்துக்கு, ஏதாவது ஒரு விலங்கோடு நம்மளை யாரோ ஒப்பிட்டாங்கன்னா எவ்வளவு சபுராலியா இருந்தாலும் பொறுமையாளியாக இருந்தாலும் அவரை போய் திட்டுவாங்களா இல்லையா? கொஞ்சம் கோவப்பட்டு அடிப்பாங்களா இல்ல? என்ன போய் அப்படி பேசுறியா, அந்த மிருகத்தோட ஒப்பிடுறியா சொல்லுவாங்களா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த படைப்பை உயர்ந்த சிறந்த படைப்பு என்று சொல்லுகிறானோ அதே ரப் ஒரு இடத்திலே பல்ஹும் அலல், அவர்கள் மிருகத்தை விட கேவலம் என்றும் அல்லாஹ் பதிவிடுகிறான். அன்பானவர்களே, இப்போது யாரை அல்லாஹ் உயர்த்துகிறான், யாரை அல்லாஹ் தாழ்த்துகிறான்? இந்த ஏற்றத்திற்கான அடிப்படை என்ன? நானும் நீங்களும் என்னுடைய தாயும் தந்தையும் குடும்பங்களும் அல்லாஹ் சிலாகிக்கிற, அல்லாஹ் உயர்த்துகிற, அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிற அந்த அடிப்படையிலே நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். யார் மனதை வென்றார்களோ, தவறுகளும் பாவங்களும் மனதிலே எழக்கூடிய நேரத்திலே மனதை கட்டுப்படுத்தினார்களோ, மனதை வென்ற மகத்தானவர்களாக நாங்கள் மாறினால் அல்லாஹ் உயர்ந்த படைப்பு என்று அல்லாஹ் பேசுவான். அதே போல மனசு போன போக்கிலே போறது, நினைச்சதையெல்லாம் செய்யறது. ஷைத்தான் ஒரு கெட்ட எண்ணங்களை உருவாக்கினால் அந்த எண்ணத்தை செயல்படுத்தாமல் தூக்கம் வருவது கிடையாது. பார்க்கிறோமா இல்லையா? இளைஞர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்த அருள் செய்த மக்களை தவிர பலர்களுடைய வாழ்விலே மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆஹா, இந்த தவறை நினைக்கிறோமே, இந்த தவறால் என் ரப்புடைய கோபத்தையும் சாபத்தையும் நான் அடைந்து விடுவேனே என்கிற படபடப்போ துடிதுடிப்போ நம்முடைய பல மக்களுக்கு இன்னைக்கு கிடையாது. நம்முடைய ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபாசங்கள், தவறான மானக்கேடான காரியங்கள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமாக இல்லை.
பெரிய அளவிற்கு இன்னைக்கு வழிகடக்கூடிய கேவலமான நிலையை பார்க்க. ஏன்? மனதை வெல்லத் தெரியவில்லை. மனதோடு ஒரு ஈமானிய போராட்டம் நடத்தாததினால் தான் இன்றைக்கு வாலிபர்களும் இளம் பெண்களும் தவறான பாதை நோக்கி பயணிக்கிறார்கள். இன்னும் சிலர்களை பார்க்கலாம், அல்லாஹ் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, எதுவுமே தெரியாது. பெயர் தாங்கி இஸ்லாமியர்களாக மட்டுமே வாழ்வார்கள். ஏன்? எல்லா தவறையும் செய்வாங்க, வட்டியில இருப்பார்கள், ஹராமில் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்றானே, ஆனால் அது கட்டுப்பட மாட்டார்கள். ஏன்? மனசுக்கு கட்டுப்படுவார்கள், மனதை முழுமையாக அடிமைப்பட்டு கிடப்பார்கள். அப்படி நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மனதுடன் ஈமானிய போராட்டம். தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 12 இடத்திலே மனதை வெல்லுங்கள், மனதை வென்றால் சிறந்த உயர்ந்த அருளையும் பாக்கியத்தையும் தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதே போல இன்னைக்கு நாம செய்யக்கூடிய சில தவறுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த சபையிலே பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நான் தப்பே செய்யாதவை என்று யாரும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அப்படிதானே? ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத், பெரிய பாவங்களை விட்டும் இன்னும் சில பாவங்களை விட்டும் நானும் நீங்களும் நகண்டு இருக்கிறோம். ஆனா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சில பாவங்களை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். யாராவது நான் மறதியா தெரியாம தான் அந்த பாவங்களை செய்யறேன்னு ஒருத்தர் இங்க சொல்ல முடியுமா? பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கிற நீங்களாக இருக்கட்டும், இல்ல தெரியும் இருந்தாலும் அப்படியே செஞ்சிடறேன், நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியல சொல்றோமா இல்லையா? அப்படியானால் அல்லாஹ் எப்படி எங்களை நேசிப்பான்? அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் எப்படி நாங்கள் தகுதியுடைய மக்களாக மாறுவோம்? தோழர்களே, அல்லாஹ் எச்சரிக்கிறான். யார் மனதை கட்டுப்படுத்த தெரியவில்லையோ, அல்லது கஷ்டமான அல்லது பாவத்திலே மூழ்கிற நேரத்திலே மனதை வெல்லத் தெரியாமல் இருந்தால், அந்த இடத்திலே இறையச்சத்தையும் இஹ்லாஸையும் ஈமானையும் அல்லாஹ்வுடைய பேர் உதவியையும் எண்ணி பார்க்காமல் அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் நெருங்காமல் இருந்தால் அவர்களுக்கு அழிவு என்று அல்லாஹ் குர்ஆனுடைய பல இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனில் நீங்கள் படித்து பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஆசை என்ன? அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் பக்கம் கூட போயிடக்கூடாது. மக்காவிலையும் ஜித்தாவிலையும் பார்த்தா கடுமையான வெயிலா இருக்குது. ஆனால் நரக நெருப்பினுடைய வேதனை ஆக எப்படி இருக்கும், எப்படியான கஷ்டமான ஒரு நேரமாக அது இருக்கும். அந்த நரகத்துக்கு நாங்கள் இரையாயிடக்கூடாது, எங்களுடைய தாய் தந்தை இரையாயிடக்கூடாது, எங்களுடைய பிள்ளைகள் அதில் சென்று விடக்கூடாது. அல்லாஹ்வே எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பரபரக்கிறோமா இல்லையா? சொர்க்கம் தான் எங்களுக்கு இலக்கு என்று வாழ்றோமா இல்லையா? அப்படியான சொர்க்கம் சென்று நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட கூட்டம் யார்? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். அந்நாசியாத் 79வது அத்தியாயம் 40-41வது வசனம். ஃபஅம்மாமன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா. யார் வரம்பு மீறுகிறார்களோ, நானும் நீங்களும் அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர எத்தனை எத்தனை காரியத்திலே வரம்பு மீறக்கூடிய மக்களாக இருக்கிறோம். தொழுகையிலே, இபாதத்திலே, குடுக்கல் வாங்கலிலே, பேச்சிலே, நடைமுறையிலே பல காரியங்களில் வரம்பு மீறிய மக்களாக இருக்கிறார்கள். அதே போல வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகம் தான் அவர்களுக்கு பெரிய இலக்காக இருக்கும். அல்லாஹ்வை குறித்தோ மறுமை நாளை குறித்தோ இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மரணம். நம்மோட ஒரு ஹாஜி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உறவுக்கார சகோதரன் 30 வயசு, போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்பீட் பிரேக் பார்க்காம தடுமாறி கீழே விழுகிறார். அப்படியே மண்டை போய் தரையில் அடிக்குது. இன்னைக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க, அவர் உயிர் பொழைக்கிறதுக்காக இந்த டைம் தாண்டார்னா பார்க்கலாங்கிறாங்க. எத்தனை எத்தனை மரணங்களை, நம்மோடு சக மனிதர்களுடைய மரணங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் பார்த்தும் கூட எனக்கு இந்த உலக நிரந்தரம், உலகத்தில் எல்லா சிறப்புகள் நான் அனுபவித்தால் போதும் என்று வாழ்றோமா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர்களுக்கு நரகம் தான் தங்கக்கூடிய இடம். அப்ப நான் வரம்பு மீறவில்லை யா அல்லாஹ், உன்னுடைய எல்லா கட்டளைகளுக்கு நான் கட்டுப்பட்டு தான் வாழ்கிறேன். ஒரு காலம் என்னுடைய வாழ்விலே இறைவனும் இறை தூதருக்கு மாற்றமாக நான் நடந்ததே இல்லை என்று நானோ நீங்களோ சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாத மக்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோமே. ஆனால் மனதை வெல்லத் தெரியாத மக்கள் நாங்கள். மனதோடு ஒரு போராட்டம் நடத்தவில்லை ஈமானை முன்வைத்து. அப்படியானால் அவர்களுக்கு தங்குமிடம் நரகம். அல்லாஹ் இன்னும் பேசுவான், வம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, நாளை அதிபயங்கரமான மறுமையினுடைய நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள், ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வேலை தத்தளித்து மூழ்கி இருக்கிற நாள். அல்லாஹ் எங்களை எப்படி விசாரிக்க போகிறானோ, எங்களுடைய கதி என்ன? எங்களுடைய பிள்ளைகள் ஓடுகிறார்களே, என்னுடைய தாய் தந்தை எங்களை பார்த்து விரண்டு ஓடுகிறார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஜா ரப்புக் வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா,
மலக்குமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க அனுவரிசையில் அல்லாஹ் வருகிறான், எப்படி எங்களை அல்லாஹ் விசாரிக்க போறான் என்ற ஒரு படபடப்பு இருக்குமே, அந்த நினைப்பை நினைத்து நீங்க என்ன செய்யணும், மனதை வெல்லணும். ஒரு சிகரெட் பிடிக்க மனசு தோணுதா, ஆஹா அல்லாஹ்ட்ட போய் அங்க நிக்கிறோமே. ஒரு யாரை ஏமாத்த தோணுதா, அல்லாஹ்ட்ட போய் நிக்கணுமே. மனைவிக்கு உரிமையை கொடுக்காம இருக்கிறோமா, கணவனுக்கு உரிமையை கொடுக்காம இருக்கிறோமா, அல்லாஹ்ட்ட போய் நிக்கணுமே. ஆஹா இளம் வயசுல அசிங்கத்திலையும் ஆபாசத்திலையும் மூழ்கி கிடக்கிறேனே, அல்லாஹ்ட்ட போய் நிக்கணுமே என்று எல்லாத்துக்கும் அல்லாஹ்ட்ட போய் நிக்கிறேன், அல்லாஹ்ட்ட போய் நிக்கிறேன், அல்லாஹ்ட்ட போய் நிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து வாழ வேண்டும். அந்த நேரத்திலே அல்லாஹ் அருள் செய்வான், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனதை வெல்லக்கூடியவர்களாக, மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுக்கு சொர்க்கம் தங்கக்கூடிய இடமாக இருக்கும். சொர்க்கத்திலே நிலையான உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் தருவான். அப்ப இந்த வசனம் எனக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவிலே மனதிலே ஒலிக்க வேண்டிய வசனமா இல்லையா? 79வது அத்தியாயம் 40 41வது வசனம். அப்படியானால் நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நிற்பேனே என்கிற படபடப்பு இல்லாதனால் தான் இன்றைக்கு ஏராளமான தவறை செய்கிறோம். மனசை வெல்லத் தெரியவில்லை, மனம் போன போக்கிலே தங்கள் வாழ்க்கையை நடத்துகிற மக்களாக இருந்தால் அவர்களுக்கு நரகம் தான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதே போல பாருங்கள், சூரா சாத் 38வது அத்தியாயத்துடைய 26வது வசனம், வலா தத்தபிஇல் ஹவா, மன இச்சைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள். மனசு சொல்றதையெல்லாம் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாதீர்கள். ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியை விட்டு, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தினுடைய பாதையை விட்டு, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நிலையை விட்டு உங்களை அது வழிகெடுக்கும். அல்லாஹ்வுக்கு நெருங்க விடாது. ஷைத்தானிய காரியங்களையும் பாவங்களையும் அசிங்கங்களையும் அது செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படியானால் இன்றைக்கு நாம் பயான் பேசுகிறோம், கேட்கிறோம், தாவா ஃபீல்டிலே இருக்கிறோம், மார்க்கத்தை கற்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம், பிறர்களுக்கு ஹலால் ஹராம்களை சொல்லித் தரக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் நேசிக்கிற வகையிலே, அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையிலே இருக்கிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு அமைதியான ஒரு சபை, பெரிய அளவுக்கு சலசலப்பு இல்லாமல் ரொம்ப அமைதியா இருக்கிறோமே, இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனதை வெல்லக்கூடிய மக்களாக நாங்கள் இல்லை. நான் பெரிய தொழுகையாளி, நான் பெரிய அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கி வாழ்கிறேன், ஆனால் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய மறைவான வாழ்க்கையில் நான் அல்லாஹ்வை மறந்து விடுகிறேனா இல்லையா? பொருளாதாரம் என்று வரும்போது வாக்கை நான் மறந்து விடுறேனா இல்லையா? பேணாமல் நடக்கிறேனா இல்லையா? அல்லது குடும்பம் என்று வரும்போது அவர்களுக்கான ஹக்கை உரிமையை நான் தராமல் இருக்கிறேனா இல்லையா? எத்தனை எத்தனை காரியங்களிலே நாவடக்கம் ஒழுக்கம் பேணாமல் இருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு வருகிறோம், மினாவிலே அரஃபாவிலே இருக்கிறோம், கேவலமான அசிங்கமான வார்த்தையை பேசுறோமே. மனசு சொல்லுது, பேசுடா, என்னடா இஹ்ராம்ல இருந்தா என்ன, இல்லன்னா என்ன, ஹஜ்ஜி மக்பூலானா என்ன, ஏற்றுக்கொள்ளாமல் போனா என்ன. மினா டென்ட்டில அரஃபா டென்ட்டில இருக்கிற ஹாஜிகள் கேவலமான வார்த்தை பேசுகிறார்கள். பார்க்கிறோம் இந்த சமுதாயம் எங்கேதான் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்கிற பயத்தை உருவாக்கக்கூடிய இடத்திலேயே ஹரம்ல நிக்கிறோங்க, தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காயத்து சுன்னா தொழுவதற்காக நிக்கிற நேரத்துல அங்க தள்ளு முழு சண்டை, 2 பேரும் அடித்துக் கொள்ற அளவுக்கு சண்டை. எங்கே இறையச்சவும், எங்கே மனதோடு ஒரு போராட்டம் நடத்த வேண்டும், அந்த மாதிரி இடங்களிலே கூட இந்த சமுதாயம் அல்லாஹ் கட்டுப்பட மனதை வெல்ல தெரியவில்லை என்றால் எப்படி அல்லாஹ் எங்களை நேசிப்பான் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போது நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தால் பலர்களுடைய வாழ்க்கையிலே மனதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, இல்லையா? நம்முடைய இபாதத் எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் நேரம் தரேன். உங்களுடைய இபாதத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அல்லது உங்களுடைய சோதனையான ஒரு சூழலிலே எப்படி நீங்கள் ஈமானை கையாளுகிறீர்கள்? அல்லது வியாபார துறையிலே நீங்கள் சரியாக நீங்கள் இருக்கிறீர்களா? நாம நினைக்கிறோம், நான் ரமலானுக்கு நோன்பு வச்சிட்டேன், பயான் சொன்னாங்கன்னா வந்து கலந்துக்கிறேன், சரியா நான் தொழுதுறேன். இது மட்டும் ஈமான் அல்ல. ஒரு மனிதனுடைய எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவன் செயல்படுத்திய அவனுடைய வாழ்க்கையில குர்ஆன் சுன்னாவை ஹயாத்தாக்கி காட்டினால்தான் மனதை வென்ற மகத்தான மக்களாக நானும் நீங்களும் இருக்க முடியும் என்பர்களே. சின்ன சபலங்கள், சின்ன ஷைத்தானி ஊசலாட்டங்கள் வந்தாலும் கூட உள்ளம் என்பது நம்மை அப்படியே என்ன செய்யணும், தட்டி எழுப்ப வேண்டும். வேணா இந்த பாவத்தை செஞ்சிடாதடா, இதனால் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் நீ அடைவா என்று. பாருங்கள், ஒரு சஹாபி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹந்தலா என்கிற ஒரு தோழர். யார் இவர்? உஹதுடைய களத்திலே கல்யாணமான முதல் ஒரு இரவு தன் மனைவியோடு வாழ்றார். பலமுறை கேட்டிருப்பீர்கள், மலக்குமார்கள் வந்து குளிப்பாட்டின ஒரு சஹாபிதான். அப்படியான ஒரு தோழர் ஒரு நேரம் வருகிறார், இன்னி நாஃபக்து, கதறிக்கிட்டே வரார், அழுகு. அதாவது தெருவீதியில எல்லாரும் பதற அளவுக்கு அழுகிறார்.
இன்னி நாஃபக்து, நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் நயவஞ்சகனாகி விட்டேன் என்று ஏங்கி ஏங்கி சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த வழியாக அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். ஹன்ஸலா, உங்களுடைய காரியம் என்ன, எதற்காக நீங்க இப்படி பதறிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய ரசூலோடு இருக்கிற நேரத்திலே மார்க்கம், இஸ்லாம், ஈமான், சொர்க்கம், நரகம் எல்லாம் ஓகே. கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டா, கொஞ்சம் வியாபார ஸ்தலத்துக்கு போயிட்டா அப்படி நம்ம மாறிடுறோமே. மனைவி மக்கள் என்கிற அந்த ஈடுபாடு வந்துருது, வியாபாரம் போயிட்டா பொருளாதாரங்கிற நிலை வந்துருது. அப்போ ஒரு மூமினுக்கு ரெண்டு நிலை இருக்கக்கூடாது தானே? அபூபக்கர் அவர்களே, எனக்கு அந்த ரெண்டு நிலை வந்துருச்சு, அப்ப நான் முனாஃபிக் ஆயிட்டேன் தானே என்று அழுகிறார். மனசுல எப்படிப்பட்ட ஒரு ஈமான் இருந்தால் இந்த யோசனை வரும்? நானும் நீங்களும் அதே நிலையில தான் இருக்கிறோம். பயானன் பேசும்போது கொஞ்சம் தக்குவா இருக்குது, அப்படியே வீட்டுக்கு போயிட்டா மனைவியோட பேசணும், பிள்ளையே இருக்கணும், வியாபாரம் போயிட்டா காசு பணத்தை யோசி, எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். மனசு அப்படிதான் இருப்பான். ஆனால் என்னைக்காவது 30, 50, 60 வயதுடைய மக்கள் வரைக்கும் இங்கே இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு தடவையாவது இந்த ஃபீல் மாறி மாறி வருது, ஆஹா என்னுடைய ஈமான்ல பலகீனமா என்று ஒரே ஒரு முறையா யோசித்திருப்போமா? ஆனால் இவங்க யோசிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அப்படியானால் எனக்கும் இதே நிலைதான், நானும் நயவஞ்சகராகி விட்டேனா என்று ஏங்கி அழுகிறார். எப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முதல் நபராக ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராக இருந்து பலவிதமான தியாகங்களை செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு, உங்கள் எல்லாருடைய உதவிக்கு நான் கைமாறு செய்து விட்டேன், அபூபக்கருடைய உதவிக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு, சொர்க்கம் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், எனக்கும் அதே ஃபீல் என்று சொன்னாங்களே, அதே உணர்வு என்று சொன்னார்களே, எப்படி மனதை வென்ற மகத்தான மக்களாக அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு சின்னதா ஒரு கெட்ட எண்ணம் வந்துட்டா கூட அதை கண்டுகொள்ளாமல் அந்த பாவத்தை மூழ்கி எழுந்தால் எனக்கு நிம்மதி என்று நினைக்கிற சமுதாயம் எங்கே தோழர்களே, தாய்மார்களே? ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை சொல்லுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்தார்கள். வஸாஅத்தன் வஸாஅத்தன் யா ஹன்ஸலா, ஹன்ஸலா அப்படிதான் இருப்பான் மனுஷன், ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஏன் இதை போட்டு பெருசாக்குறீங்கன்றாங்க. ஆனா இன்னொன்னையும் சொல்றாங்க, என் கிட்ட இருக்கும்போது எப்படி ஈமான், இறையச்சம், சொர்க்கம், மனதை அப்படியே ஒருமையாக்கி கொள்றீங்களோ அதே மாதிரி வீட்டிலையும் போய் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா லசாஹஃப்துகுமுல் மலாயிகா, மலக்குகள் நீங்கள் செல்ற பாதையில் எல்லாம் கை குலுக்குவார்கள். அப்படி மனுஷன் இருக்க முடியும். இப்ப பயான் கேட்கவே எப்படி இருக்கிறோம், பேசும்போது எப்படி இருக்கு, வீட்டுக்கு போனா மனைவி, மக்கள், கடை இப்படிதான் அங்க இருப்போம், அப்படிதான் மனுஷன் இருப்பான். ஆனால் அதே நிலையில நீங்கள் மனதை எப்போது ஒருமையாக்கி கொண்டிருந்தால் நீங்கள் செல்லுற பாதையில் மலக்குகள் கை குலுக்குவார்கள். அதற்கு பின்னால் தான் அவருக்கு மனசே அமைதியானது. அப்படியானால் இன்றைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர எத்தனை பாவத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களை நான் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு காலேஜுக்கு போயிருக்கிறோம், அங்க இருக்கிற ஒரு மாணவன் சொல்றான், கொஞ்சம் இந்த நப்சை கட்டுப்படுத்துறத பேச, இதே மாதிரி பேச சொல்றாங்க. ஏன், அங்கு படிக்கிற மாணவிகள் தினந்தோறும் பலவிதமான எண்ணிக்கையில போய் கரு கலைக்கிறார்கள். இஸ்லாமிய காலேஜ், முஸ்லிம் பெண்கள், அல்லாஹு அக்பர். அப்ப மனசை கட்டுப்படுத்த வேண்டிய இந்த சமுதாயம், குறிப்பாக மனசு அலைமோதுகிற வயசு, இளமை வயசு, அந்த நேரத்திலே கூட அல்லாஹுடைய அச்சமில்லாமல் மனதை வெள்ளத் தெரியாமல் இருந்தால் ஒரு காலம் அல்லாஹுடைய அருள் கிடைக்காது. ஷைத்தான் அவன் பக்கம் மிக வேகமாக இழுத்து கொண்டு போயிருவான். அப்படி நானும் நீங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உரை, தோழர்களே, தாய்மார்களே. அதே போல ஷைத்தான் நம்முடைய மனசை ரொம்ப ஈஸியா வழிகெடுப்பான், ரொம்ப ஈஸியா. எப்படி, நம்ம நல்லவங்களா இருப்போம், கொஞ்சம் ஒழுக்கமா வாழணும், கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்துடணும். இப்ப நானும் நீங்களும் எத்தனை முடிவுகளை எடுத்திருப்போம். இனிமேல் கரெக்டா ஒவ்வொரு ஃபரலுக்கும் முன்னாடி போய் சஃபுல நின்று தொழுது வலது பக்கத்தில் நின்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்ப்பேன் முடிவெடுத்திருக்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழுவணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இனி கொஞ்சமாவது மனைவி மக்களுக்கு நேரம் ஒதுக்குவேன் நினைச்சிருப்பீங்களா இல்லையா? இனி நான் யாரையும் தப்பா பேச மாட்டேன்னு சொல்லி பார்த்திருப்பீங்களா இல்லையா? ஆனா எதை நம்ம செயல்படுத்தி இருக்கோம்? எதையா என்னுடைய லைஃப் நான் அதாவது செயல்படுத்தி இருக்கிறேனா, செஞ்சு காட்டி இருக்கிறேனா என்று யோசித்து பார்த்தால் கிடையாது. ஆனா அதுவே ஒரு பாவத்தை, அதுவே ஒரு தவறை, ஒரு அசிங்கத்தை, ஒரு ஆபாசத்தை, அல்லாஹ் சபிக்கிற காரியத்தை, நரக நெருப்பிலே தள்ளப்படுகிற காரியத்தை மனசு நினைச்சிட்டா உடனே அதை செய்து முடிக்கிறான் ஒரு மனிதன். ஏன், ஷைத்தான் மிக மிக இலகுவாக நம்முடைய நஃப்ஸை, மனதை கெடுக்கிறான். நம்முடைய வாப்பா இருக்கிறாரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க முதலா அல்லாஹ் தடுத்த அந்த பழத்தை சாப்பிட்டாங்க.
முதல்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுறாங்க, அவங்க மனதிலே ஒரு ஊசலாட்டம், இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க நிரந்தரமா சொர்க்கத்தில் இருந்துருவீங்க அல்லது மலக்காயிருவீங்க என்று மனதில் அந்த ஊசலாட்டங்கள் வர மனதை கெடுத்தான். பின்னால் அவங்க தப்ப செஞ்சாங்க. நீங்க முதல்ல எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தவறை நீங்க நேரடியா செய்யறதுக்கு முன்னால உங்க மனசுல உதிப்பு வரும். ஒருத்தன் ஒரு படம் பார்க்கறான், தியேட்டர் போன்னு நினைக்கிறான், போகலாமா வேணாமா, சரி நம்ம போக கூடாதுப்பா, பெரிய தப்பு தானே அது, இப்படி எல்லாம் மனசு கடந்து தவியாய் தவிக்கும். கடைசியில அதே போன்ல டிக்கெட் புக் பண்ணி அப்படியே ஃபேமிலியோட போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வந்துட்டு, ஐயோ பார்த்துட்டு வந்துட்டேனே, தவறு செஞ்சுட்டேனே அப்படின்னு மனசு கடந்து தவிப்பான். ஆனால் தவறு செய்யறதுக்கு முன்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அச்சத்தால் மனதோடு ஒரு ஈமானிய போராட்டம் நடத்துவது பலர்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா இந்த சஹாபாக்களை பாருங்கள், அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். எத்தனையோ காரியம் எப்படிங்க இருந்தாங்க அறியாமை காலகட்டத்தில். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், குறித்து வையுங்கள் 3வது அத்தியாயம் 103வது வசனம், நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தார்கள், இருக்கிற எல்லா தவறையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாத்துக்கு முன்னாட. ஆனா இன்றைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார்களோ, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ, அந்த நொடியிலே இருந்து அல்லாஹ்வுடைய வசனம் இறங்க இறங்க உடனே மாறினாங்களா இல்லையா? மது ஹராம், உடனே மாறுறாங்க. விபச்சாரம் முழுமையாக தடை, அந்த பக்கம் கூட போகாம இருந்தாங்க. ஆனா அந்த உடனடி மாற்றம் என்னிடம் உங்களிடம் இருக்கிறதா? என் தாய் தந்தை உங்கள் தாய் தந்தையிடம் இருக்கிறதா? என் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? இல்லையே. மாறணும் நினைக்கிறமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே வரலையே. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஈமானுடைய அளவு என்னவோ அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இப்போ என்னுடைய ஈமான் அதே அளவுதான் என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தை எங்களால் பெற முடியும் தோழர்களே? ஆனால் மனதோடு ஒரு ஈமானிய போராட்டம் நடத்தி மனதை வென்று தவறுகளையும் ஆபாசங்களை விட்டு விலகி நீங்கள் நின்றால் அல்லாஹ் நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நெருங்கிய அடியார்களா நீங்க மாறிடுவீங்க. அல்லாஹ்வுடைய முழுமையான ரஹ்மத்தை பெற தகுதியாயிருவீங்க. ஒரு வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல வாழ்ந்த ஒரு நல்லடியார், மனசை கட்டுப்பாடோடு வச்சிருக்கிறார். எந்த நேரத்திலையும் தவறு ஆபாசத்துக்கு போயிட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார். அவர் துவா செஞ்சா உடனே மழை கொட்டுமா. எல்லாருமே கேட்பாங்களா, ஐயா கொஞ்சம் துவா செய்யுங்க, மழை கொட்டட்டும், விளைச்சல் வேணும். நீங்க கேட்டா அல்லாஹ் உடனே கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு நபர் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் பாருங்க. 7வது அத்தியாயத்தினுடைய 175 இருந்து 178 வரைக்கும் உள்ள வசனம், வலவ் ஷி'னா லரஃபஅனாஹு பிஹா, அவருடைய அந்த மன கட்டுப்பாடுக்காக அந்த நபருடைய அந்த நல்லடியாருடைய இறை அச்சத்திற்காக இந்த உலகத்தையே தந்திருப்போம். எப்படி? இந்த உலகத்தையே நாம் தந்திருப்போம். வலாக்கின் மனுஷன் தானே, இப்படியெல்லாம் இருந்தவர். அல்லாஹ் இவர் துவா கேட்டாலே உடனே அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கான பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனாலும் கூட மனுஷன் தானே, வலாக்கின்னஹு அக்லத இலல் அர்லி வத்தபஅ ஹவாஹு, கொஞ்சம் அப்படியே பூமி பக்கம் சாயிறார். உலக மோகம் வருது, உலகத்தினுடைய சிந்தனை அதிகமாகுது, ஷைத்தான் விளையாட ஆரம்பிக்கிறான், நஃப்ஸுக்கு கட்டுப்படுத்துகிறார், நஃப்ஸின் பக்கம் அவர் அப்படியே மூழ்கி விடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், கன்னத்தில் அரையிற மாதிரியான ஒரு உதாரணம். எப்படி? நாய் இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரான ஒருத்தர் நாய் அப்படின்ட்டாரு, நான் என்ன பார்த்து அப்படி சொல்றியா? ஏன்னா அது ஒரு நாய், அது ஒரு விலங்கு. ரோட்டிலே பார்த்தால் அதை அருவருப்பாக மனுஷன் பார்ப்பான் இல்லையா? ஆனா அப்படி ஒருத்தர் நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிட்டான்னா பெரிய பொறுமையாளி கூட கொந்தளிச்சிருவார். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபமஸலுஹு கமஸலில் கல், இவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நாய்க்கு உதாரணம், நாயை போன்ற என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன்? நாயை பிடிச்சு வச்சிருந்தால் நாக்க தொங்க போடும், விட்டுட்டாலும் தொங்க போட்டுரும். மனுஷனே நீ இப்படிதாயா இருப்ப, மனசுக்கு பின்னாடி தான் நீ போவ. உனக்கு எவ்வளவு நியமத்துகளையும் சிறப்புகளையும் அருள்களையும் தந்தாலும் கூட நீ மாற மாட்டேங்கிறியே, உன்னிடத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லையே என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய செய்தி. கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், ذَلِكَ مَثَلُ الْقَوْمِ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا, நம்முடைய வசனங்களை எல்லாம் பொய்ப்படுத்தினார்களே அவர்களுக்கான சான்று இது. ஃபக்ஸுஸில் கஸஸ, இந்த கதையை நாம் ஏன் சொல்றோம் தெரியுமா? லஅல்லஹும் யதஃபக்கரூன், நீங்கெல்லாம் சிந்திக்கணும். மனசை அவர் வென்ற நேரத்தில் எப்படி அல்லாஹ் இப்படி உலகத்தையே தரப்போடான்.
என்னுடைய உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமேயானால், எங்களுடைய உங்களுடைய துவாக்கள் தொழுகைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், என்னுடைய உங்களுடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமேயானால், என்னுடைய உங்களுடைய ஹஜ்ஜுகள் மற்ற எல்லா இபாதத் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் மனதை வென்ற மக்களாக நீங்க இருக்கணும். சும்மா பேசிடலாம், மனதை வெல்லணும், மனதை கட்டுப்பாடா வைக்கணும், எந்தெந்த நேரத்தில் மனசு கட்டுப்பாடாக அடுத்து சொல்ற. ஆனா இதெல்லாம் எப்படிங்க செய்ய முடியும்? நான் மனுஷன் தானே, மனுஷன்தான். ஆனா ஒரு கட்டத்தில் அவன் மாற வேண்டும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானாக இருக்க வேண்டும். உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கிற அடியானாகத்தான் நான் வாழ்றேனா? ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ அதை விட குறைவாகவோ என் ரப்போடு நான் பேசுகிறேனா? அல் ஹல்வத்து மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு உங்களுக்கு இருக்கிற தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்றவனாக இருக்கிறேனா? அவன் தந்திருக்கிற நியமத்தை நினைத்து பாருங்கள். காலையில எழும்பினதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம என்னால் செயல்பட முடியுமா? சாப்பிட சாப்பாடு செரிமானமாகுது, என்னுடைய மனைவி மக்கள் ஆரோக்கியமாக அந்த நாளை கழிக்கிறார்கள். என் மனசும் என் உள்ளமும் பதறாத எந்த வகையான விஷயங்கள் அல்ல காலை கேட்க வைக்கிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு எத்தனை மக்கள் வேதனையோட கஷ்டங்களோட பேர் அழிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுடைய வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹ் அக்பர், எத்தனை சோதனைகள். அப்படியெல்லாம் என் ரப்பு தரலையே என்று அல்லாஹோடு உங்களை தனிமைப்படுத்தி அல்லாஹ் தந்திருக்க நியமத்தை எல்லாம் சொல்லி 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 உங்களுடைய மனதை நீங்கள் வென்றால் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்கிறான். அதிலே நிம்மதியான சிறந்த ஈமானிய வாழ்க்கையை, ஈமானிய ருசியை உங்களால் ருசிக்க முடியும். தோழர்களே, தாய்மார்களே, அப்படிதான் அன்றைய மக்கள் இருந்தார்கள். எத்தனை கஷ்டங்கள். அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து நீங்கள் தனிமையிலே கண்ணீர் வடிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஈமானை மெருகேற்றவே முடியாது. இவ்வளவு சில சிரமங்கள். சமீபத்தில் ஒரு நண்பர், ஒரு உறவுக்காரர், 30 வயசு தான் இருக்கும் அவருக்கு, தலையில மூளை கேன்சர் அவருக்கு. அது கீமியா கொடுத்தாலும் அப்படியே அது வளர்ந்துகிட்டே இருக்கு. அவர் நலம் விசாரிக்க போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, நான் உலகத்துல இந்த 30 வயசுல எந்த நன்மையும் செய்யல, மனசு போன போக்கில் வாழ்ந்து கிடந்தேன், என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறாங்க. அப்படியே ஆள் இப்படி ஆயிட்டார் மனுஷர். யோசிச்சு பாருங்க, தலை அப்படியே அந்த வலி சவுத்துல போய் முட்டிக்கலாமா இருக்கும். எனக்கு ஹஸ்ரத் துவா செய்யுங்க, எனக்கு மட்டும் அல்லாஹ் இன்னும் ஆயிலை நீட்டி வைத்திருந்தால் என்னுடைய நஃப்ஸை நான் வென்று அல்லாஹுக்கு பிடித்தபாறு நான் வாழ்வேன். துவா செய்யுங்கன்னு சொல்லும் போது கண்ணத்தில் அரைந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கெல்லாம் அல்லாஹ் என்ன அசௌகரியத்தை கொடுத்துட்டா? நிம்மதியா எழும்புறோம், நினைச்ச சாப்பாடை சாப்பிடுறோம், எந்த நோயும் அல்லாஹ் கொடுத்துடல, என் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்துடல என்று நினைக்க தனிமையில் அல்லாஹ்வை நாம் நெருங்க ஆரம்பிப்போம். தனிமையில் அல்லாஹ்வை அதிகமாக துதிபாட ஆரம்பிப்போம். அந்த நேரம் உங்களுடைய நஃப்ஸ் அல்லாஹ்வை அதிகமாக ஆசை கொள்ளும். தோழர்களே, அப்படியான பக்குவத்தை நீங்கள் வளர்த்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு எப்படியாவது போயிடணும்னு நினைக்கிறோம், நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படியான ஒரு செய்தியை, சொர்க்கத்தின் சொந்தங்களாக, சொர்க்கத்தின் அங்கங்களாக நீங்கள் மாற வேண்டுமானால் நஃப்ஸை வென்றால் தான் முடியும், வேற வழியே கிடையாது. திருமீதில 2483வது செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் முதலாக சொர்க்கத்தை படைக்கிறான். படைச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போய் அல்லாஹ் பார்க்க சொல்றான். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்க சொல்லி வாங்கன்றான் அல்லாஹ். இவங்களும் சொர்க்கத்தினுடைய காட்சியெல்லாம் பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு வந்த உடனே அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் சொர்க்கம், வல்லாஹி உண்மையை சத்தியம் என்று சொல்லுகிறேன், எல்லா படைப்புகளுமே சொர்க்கத்தை விரும்புவார்கள். நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்றான் அல்லாஹ். நரகத்தை பார்த்துட்டு வந்தா, யா அல்லாஹ் வல்லாஹி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு படைப்பும் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை கடினமான அமல்களால், கடினமான காரியங்களால் மூடிவிட்டான். இப்ப சொர்க்கத்தை பார்த்துருவாங்க அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடியார்களில் பலர்கள் சொர்க்கத்தை இழந்துடுவாங்களோ என்று நான் பதறேன். யா அல்லாஹ், இப்படியான அமல்களால், இபாதத்துகளால் மனசை கட்டுப்படுத்தி எப்படி வருவாங்க நான் நினைக்கிறேன். சொர்க்கத்தை இப்படி அல்லாஹ் ஆக்கிட்டு நரகத்தை மன ஆசைகளை கொண்டு, மன இச்சைகளால் மூடிட்டான். இப்ப போய் நரகத்தை பார்த்துருவாங்க அல்லாஹ். அந்த நேரத்தில் நரகத்தை பார்த்துட்டு வந்து சொல்றார், யா அல்லாஹ் உன்னுடைய படைப்புகளில், மனிதர்களில் ஒருவர் அல்ல எல்லாரும் நரகத்தில் விழுந்துடுவாங்களோ என்று நான் பயப்படுறேன். நஃப்ஸ் கட்டுப்படுத்துற அளவுக்கு மனுஷனுக்கு பக்குவம் இல்லையே, மனதை வெல்ல தெரியாத மக்களாகத்தான் இருக்கிறார்கள், எல்லாரும் நரகத்துக்கு இரையாயிருவாங்களோ, நான் பயப்படுறேன் யா அல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்படியானால் இன்னைக்கு நான் தவறிலே விழுந்து ஒரு சின்ன தப்பு செய்றீங்க, ஒரு சின்னதா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு குடியை வச்சுக்குங்க, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தான் நான் குடிச்சு பாடுறா அப்படின்வான். அல்ல விபச்சாரம் தானே, ஒரு தடவை தானடா பரவாயில்ல, 2வது தடவை 3வது தடவை இப்படியே செய்ய செய்ய
கடைசியில் அவருடைய உள்ளத்துக்கு அது தப்புன்னே தெரியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், துஅரதுல் ஃபிதன் அலா குலூபின் கல் ஜஸீரி ஊதன் ஊதா. இந்த மரப்பாய் இருக்குல்ல, ஓலப்பாய், அதுல படுத்தீங்கன்னா 1 மணி நேரம் படுத்தீங்கன்னா ஒரு அச்சு விழும். காலை ஃபுல்லா அந்த மாலை ஃபுல்லா படுத்தீங்கன்னா அது ஒரு அச்சு விழும் இல்லையா? சில பேர் அப்படியே மூஞ்செல்லாம் அந்த பாய் அச்சிலே வருவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு தவற மனசு நினைக்குது, செஞ்சிட்டீங்களா ஒரு அச்சு விழுவுது. அப்படியே அச்சு விழுந்து எந்த அளவுக்கு தெரியுமா? நன்மையிலே காட்ட உள்ளம் காட்டாது, தீமையை காட்டினா மட்டும் உள்ள அப்படியே நெருக்கமா ஆசை கொண்டு போகும். கடைசிலா யுஅரஃபு மஅரூஃபா வ யுன்கிரு முன்கரா. நல்லது எதையும் செய்ய மாட்டான், தடுக்கப்பட்ட எதையும் தடுத்துக் கொள்ள மாட்டான். இல்லமா உஷ்ரிப ஹவாஹு, அவனுக்கு தினந்தோறும் அந்த மன ஆசை மன இச்சை கொட்டப்பட்டு கொண்டே இருக்கும். நினைக்கிறோமா இல்லையா? ஒரு தப்பு செய்யும் போது மனசு பதறுது. ஒரு இபாதத்தை சுபு தொழாம தூங்கிட்டா முதல்ல அல்லாஹ் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே நம்மளே நெருக்கிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தொழாம தூங்கிட்டா என்ன, எலும்பி தொழுதுக்கிறதானே, சரி இன்னைக்கு ஒரு பொய்யை நான் பேசிட்டேனே, அல்லாஹ்வுடைய நிலை எப்படி ஆக்குவான், பதர்ன காலம் உண்டு. இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. வீணா நேரத்தை கழிச்சிட்டோமே என்று அழுத மக்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு வீணாக நேரத்தை கழித்ததுனால எந்த பதட்டம் இல்லாத மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஏன்? மனசை வெல்ல தெரியாமல், மனதோடு ஒரு ஈமானிய போராட்டம் நடத்த தெரியாமல் மனதை அப்படியே கிடங்காக ஷைத்தானுடைய இருப்பிடமாக மாற்றி வைத்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. ஆனால் அன்றைய மக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்திலே மனசை வெல்லக்கூடிய மகத்தான மக்களாக இருந்தார்கள். தொடர்ந்து சில வரலாறுகளை சொல்வேன், நீங்கள் அமைதியோடு கேட்க வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. அன்றைய சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ற நேரத்திலேயே நீங்கள் சொர்க்கவாசி ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. ஆனால் வெறுமனே இந்த சிறப்பை அல்லாஹ் தந்து விடவில்லை, வெறுமனே இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்து விடவில்லை. ஒரு சஹாபி அழுதார் என்றால், அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி முறையிட்டார் என்றால், அல்லாஹ்வுடைய வசனம் மலமளவென்று எத்தனை ஆயத்து இறங்குகிறது. இப்படியான ஒரு இறை நெருக்கத்தை, ரிதுவானுல்லாஹ் இறை பொருத்தத்தை அவங்க பெற்றாங்க. ஆனால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? மனசை வென்றார்கள். தவறு, எவ்வளவு பெரிய தவறுல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம். குடி, விபச்சாரம், வட்டி, ஹராம், இது மாதிரியான தவறிலேயே மிதந்து கொண்டிருந்தவர்கள் இஸ்லாம் வந்த பின்னால், இறைவனை ஏற்ற பின்னால், மறுமை சிந்தனை ஊற்றப்பட்ட பின்னால், அல்லாஹ்வுடைய தூதுடைய பாடசாலையிலே பாடம் படித்த பின்னால் மனதை வென்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தாங்களா இல்லையா? அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே சொர்க்கவாசிகள், என்னுடைய நேசர்கள். பிலால், உங்களுடைய காலடி ஓசை சொர்க்கத்திலே கேட்டேனே, உமரே உங்களுக்கு முத்தாலான மாளிகை இருக்கிறதே, சொர்க்கத்திலே நான் நல்ல நறுமணத்தை உணர்ந்தேனே என்று எத்தனை எத்தனை சஹாபாக்களையும் சஹாபிய பெண்களையும் அன்னலார் பாராட்டி சொல்லி இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஒரே காரணம், மனதை வென்றார்கள். அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை மட்டுமே அங்கே மனதிலே ஊற்றி அல்லாஹ்வுடைய நெருங்கிய மக்களாக மாறினார்கள். பாருங்கள், ஒரு சஹாபியினுடைய வரலாறு. அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபியுடைய வரலாறு அல்லாஹ் அக்பர், எத்தனை முறை பேசினாலும் மனதிலே ஒரு பெரிய ஒரு பாரம் இருக்கும். இந்த அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்றால், அவர் ஈமானிலே பலர்கள் இவரை எப்படி இவர் இப்படிலாம் இருக்கிறாருன்னு நம்ம நினைப்போம் இல்ல. சில பேர் பார்ப்போம், கரெக்டா இப்ப ஹஜ்ஜுக்கே வந்திருந்தோம்னா கரெக்டா டெய்லி ஹரம் போயிடுவாங்க, டெய்லி 2 தவாஃப் பண்றவங்க வாங்க, 1 மணிக்கு படுப்பார், 3 மணிக்கு கிளம்பி திருப்பியும் போயிடுவார். இப்படிலாம் இருக்கிறாங்களே, அது மாதிரி சஹாபாக்கள் இவரை பார்த்து ஆசை கொள்வாங்களாம். அப்படிப்பட்ட இறையச்சத்திலையும் விவாதத்திலையும் தலை சிறந்த ஒரு மனிதர். இவங்களை பார்த்தீங்கன்னா உஹதுடைய போர்க்களத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெயரை கொடுக்கிறார். எல்லாரும் போர்க்களத்தில் கலந்துகிறதுக்கு முந்தைய நேரம் தானே எல்லாரும் அல்லாஹ்விடம் தனித்தனியாக முறையிடுவார்கள். அப்படி இவர் ஒரு மலைக்கு பின்னால் சென்று அல்லாஹ்விடம் கையேந்தி அழுகிறார். இறைவா ரஹ்மானே, இதோ நான் இந்த உஹது களத்திலே கலந்து கொள்ள போகிறேன். இந்த உஹதுடைய களத்தில் வெற்றியா தோல்வி என்பது உன்னுடைய கையில் இருக்கிறது. நீ முஸ்லிம்களை ஒரு காலம் தாழ்த்த மாட்டாய் ரஹ்மானே. ஆனால் நான் உன்னிடத்தில் கையேந்தி நிற்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த உஹதுடைய களத்திலே நான் கலந்து கொள்றேன். இந்த களத்தில் நான் நிச்சயமாக கொல்லப்பட வேண்டும் யா ரஹ்மானே. யா அல்லாஹ், நான் சாதாரணமாக கொல்லப்படக்கூடாது. என்னுடைய வயிற்றை எதிரிகள் கிழிக்க வேண்டும். என்னுடைய வயிற்று பகுதிகளை எல்லாம் எடுத்து வெளியே கொட்ட வேண்டும். என்னுடைய கண்ணை பிதுக்கி எடுக்க வேண்டும். என்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் ஒரு கம்பியிலே மாற்றி, இது அப்துல்லாவுடைய கண், இது அப்துல்லாவுடைய காது, இது அப்துல்லாவுடைய மூக்கு, இது அப்துல்லாவுடைய வயிற்று பகுதி என்று எல்லாரும் கிண்டல் அடித்து பேச வேண்டும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மௌத்தை எனக்கு நீ தர வேண்டும். மறுமையினுடைய நாளில் நீ எழுப்பி என கேட்ப, அப்துல்லா நீ எதுக்குப்பா இப்படி துவா செஞ்ச? அப்ப நான் மறுமையில பதில் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ்,
போர்க்களம் துவங்கக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னால் அந்த நாளுடைய காலையிலே என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய மனது என்னிடம் சொல்லுச்சியா அல்லாஹ், அப்துல்லா உஹதுல கலந்துக்க போறியா? உஹதுடைய களம் கடுமையான களம் ஆயிற்று, அதுல கலந்துக்கிட்டா உயிரே போயிருமேப்பா, நீ எப்படி இதுல கலந்து கொள்வாய்? வேணாம் அப்படின்னுடைய மனசு போருக்கு போகாத, உலக ஆசை, உயிரினுடைய ஆசை எனக்கு காண்பித்தது யா அல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த உயிர் உனக்காக சாதாரணமாக அல்ல, இப்படிதான் போக வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி துவா செஞ்ச ரஹ்மானே என்று மறுமையில் உன்னுடைய சன்னிதானத்திலே நான் சொல்லுவேன் யா அல்லாஹ் என்று அப்துல்லா பின் ஜாஷ் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க. என்ன பாடம் படிக்கிறோம் தோழர்களே? மனசு நம்ம எல்லாம் நைட்டு தூங்கும் போதே இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் வச்சு தொழுதுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா தொழுது, ஒரு நாள் என்ன ஆயிர போகுது, அல்லாஹ் நம்மள என்ன பெரிய காபி ஆக்க போறா நான் நினைக்கிறோமா இல்லையா? சின்ன சின்ன தவறுகளை மனசுல வழிவிடத்தான் பெரிய ஷைத்தா வந்து நஃப்ஸ்ல உட்கார்றான். உஹது களத்துக்கு போவாதேன்னு சொன்னதுனால அந்த உயிர் இப்படியாகத்தான் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் துவா செய்கிறார் என்றால் எப்படி மனதை வென்றிருக்கிறார்கள் அந்த மக்கள், மனதை எப்படி அல்லாஹ்வுக்காக தன்னை ஒப்படைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாங்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்வான். இவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அடுத்ததாக கொடூரமாக கொல்லப்பட்ட 2 சஹாபாக்கள் உண்டு. அபு ஜாபிர், நேரம் இருந்தா அவருடைய வரலாறையும் சொல்றேன், அவரும் அப்துல்லா பின் ஜஹ்ஷும் கடுமையான முறையில் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இப்படி பாருங்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நான் உண்மையானவனாக இருக்கிறேனா? என்னுடைய தாய் தந்தை உண்மையானவர்களாக இருக்கிறார்களா? என்னுடைய மனைவி மக்கள் உண்மையான மக்களாக இருக்கிறார்கள்? யோசித்து பார்த்தால் ஆவரேஜா ஏதோ போயிட்டு இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திடீரென்ற மௌத்தை தந்து விட்டால் எங்களுடைய கபர் வாழ்க்கை என்ன? மனதை வெல்லாமல் இருந்தால், தவறை விட்டு மீளாமல் இருந்தால், அல்லாஹ்வுக்காக மாறாமல் இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் தோழர்களே, தாய்மார்களே? அப்படிப்பட்ட வரலாறை நீங்கள் படிக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, சில இளைஞர்கள் தவறிலேயும் பாவத்திலேயும் மூழ்கி கிடக்கிறார்களே, அல்லாஹ் அக்பர். அடுத்த முறை இளைஞர்களை பற்றி ஒரு தனி உரையை பேசலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவிற்கு சென்னை போன்ற நகரங்களிலே ஆபாசங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. எப்படிப்பட்ட ஆபாசங்கள் இந்த மாதிரி சபையில் சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கெல்லாம் கேவலம். நஃப்ஸை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஈமானிய பண்பை சொல்லித் தருவதில்லையே. அதனால் தான் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக விபச்சாரம், அல்லாஹ் வேண்டாம், ரசூல் வேண்டாம், மார்க்கம் வேண்டாம் என்று வேறு விதமான கொள்கைக்கு சென்று அல்லாஹ் அக்பர் இறை நிராகரிப்பில் இருக்கிறார்களே. அல்லாஹ் எச்சரிக்கிறானே, 3வது அத்தியாயம் 86வது வசனம், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம். ஈமான் கொண்டு அல்லாஹ்வை விளங்கி ரசூலை புரிந்த பின்னால் இந்த மார்க்கமே வேண்டாம் என்று ஓடுகிறார்களே, எப்படி அல்லாஹ் நேர்வழி காட்டுவான்? விபச்சாரம் எல்லாம் சர்வ சாதாரணமான காரியம். ஆனால் அன்றைக்கும் அறியாமை காலத்தில் விபச்சாரம் எல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆனால் ஒரு சஹாபியினுடைய வரலாறு எங்களுடைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஆபாசத்திலே ஈமானை தொலைத்து பாவத்திலே மூழ்கி கிடக்கிறார்களே, அவர்களுக்கான ஒரு பெரிய சான்று. நாம் கேட்ட ஒரு வரலாறு, ஆனால் கொஞ்சம் கவனமாகவும் கேட்க வேண்டும். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற நேரத்திலே கூட அவர் விபச்சாரம் செய்து விட்டார். இன்னஹு ஸனா, விபச்சாரத்தை ஈடுபட்டுட்டார். மனுஷன் தானே, எப்போதுமே ஒரு கோர்வையா இருக்க முடியாதானே, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. விபச்சாரம் செஞ்சிட்டார், மறைக்கல. நேரா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவர் முறையிடுறார். உங்களுக்கு தெரியும், ரசூல் அங்க முகத்தை திருப்புறாங்க, இப்படி திருப்புறாங்க, அவரை கண்டுக்கவே இல்லை. கடைசியில் வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் விபச்சாரம் செஞ்சேன்ன உடனே கல்லால் அவரை அடித்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்படி அவர் தெரு வீதியிலே ஓட ஓட பாறை கற்கள் எப்படி இருக்கும், அடிச்சா சதையை கிழிச்சுக்கிட்டு எலும்ப உடைக்குமாம். அப்படிப்பட்ட கூர்மையான கற்களால் அவர் அடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லிட்டு ஓடினார் தெரியுமா? அதுதான் இந்த வரலாறில் நான் சொல்ல வந்த விஷயம். யா அல்லாஹ் ரஹ்மானே, இவர்கள் அடிக்கக்கூடிய அடி என்னால் தாங்க முடியவில்லை. யா அல்லாஹ், நான் செய்த பாவம் உண்மைதான், என் நஃப்ஸை நான் வெல்ல தெரியல, அந்த பாவத்திலே இறங்கிட்டேன். ஆனால் அந்த பாவத்தோடு நான் மரணிக்க கூடாது. யா அல்லாஹ், அந்த பாவத்தை சுமந்த நிலையிலே அதை நீ மன்னித்த நிலையில் நான் மரணிக்க வேண்டும் ரஹ்மானே. எனவே இவர்கள் அடிக்கிற இந்த அடியால் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள், எங்கேயாவது போய் மறைந்து கொள் என்னுடைய உள்ளம் இப்போதும் சொல்லுகிறது யா அல்லாஹ். எனவே அந்த நஃப்ஸை வெல்லக்கூடிய தௌஃபீக்கை தா என்று கதறியவராகவே அவர் ஓடுறாரு. இவங்க அடி தாங்க முடியாது, நான் ஒளிஞ்சிடக்கூடாது, இவர்கள் அடிக்கிற அடியிலேயே நான் கொல்லப்பட்டணும்.
அப்படி கடைசி நொடியிலே கூட மனசை தளர விடாத மகத்தானவர்கள் தான் அன்றைய சஹாபாக்கள். இவர் மௌத்தாயிட்டாருங்க. மௌத்தாயிட்ட பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வருது, இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தப்பை செஞ்சுட்டு நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்களாம். இப்படி ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு, சினா பண்ணிட்டாரு, என்ன செய்யலாம்? அல்லாஹ் மறைச்சதை நீ ஏன்பா வெளிப்படுத்துற? அதை அப்படியே மறைச்சிருங்க, தௌபா தேடி திருந்திருங்கன்றாங்க. மனசு கேட்கல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர நானோ நீங்களை எத்தனை பாவங்கள் செய்யற மனுஷன் பாருந்து மறைஞ்சிட்டா அதை பத்தியான கவலை யாரு பார்க்கல, ஓகே அப்படின்றமா இல்லையா? ஆனா இவர் மனசு பாருங்க, பெரிய சஹாபி சொல்றாரு, முடிஞ்சு போச்சே நிற்காரல. உமர் ரலியல்லாஹு கிட்ட போறார், இப்படி ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டார், என்ன செய்ய? அல்லாஹ் மறைச்சது ஏன்பா வெளிப்படுத்துற? அப்படியே விட்டுருங்க, தௌபா தேடுங்கன்றாங்க. நஃப்ஸ் கேட்கல. ஹஸால் அல் அஸ்லமி என்கிற சஹாபி கிட்ட மூணாவதா போய் கேட்கிறார். அவர் தான் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டிருப்பா, இது பெரிய விவகாரமா இருக்கு அப்படின்னு அவர் தான் வழி காமிக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட வர கடைசியில் அவர் கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டுறார். தன்கிட்ட வரதுக்கு முன்னால இப்படி 3 பேர்த்தையும் கேட்டார், ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. இவர் கொல்லப்பட்ட பின்னால தான் அந்த விவகாரம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. நேரா ஹஸால் அல் அஸ்லமி கிட்ட போறாங்க, அழுகிறார்கள் அவருடைய கரத்தை பிடித்து. லவ் சதர்தஹு ஃபி இஸாரிக், அவர் சொன்ன காரியத்தை உன்னுடைய ஆடையில போட்டு ஒளித்திருக்க வேண்டாமா, மறைத்திருக்க வேண்டாமா? ஏன் நீ என்னிடம் வந்து சந்திக்க சொன்னா என்று அபூபக்கர் உமர் சொன்னதை போல சொல்லி இருக்கலாமே என்று பெருமானார் ஆதங்கப்பட்ட வரலாறுகள் நீங்கள் படிக்க முடியும். அப்படி அல்லாஹ் மறைத்த ஒரு காரியத்தை கூட மனதை வென்ற ஒரு நல்ல ஈமானிய பண்பு இருந்ததனால் ஆபாசத்திலே திளைத்தாலும் கூட அதை விட்டு மரணிக்கும் போது தூய்மையான மக்களாக கடைசி நொடியிலே கூட அல்லாஹ்வுடைய நேசர்களாக அவர்கள் வாழ்ந்து காமிச்சாங்களா இல்லையா? இப்படியான இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிற நேரத்தில் சில பண்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆபாசமான காரியத்தை விட்டு மனசை வெல்ல வேண்டும். அதே போல கடுமையான சோதனை காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியான சோதனை என்று சொன்னால், நம்முடைய ஊரிலும் சரி, எங்கு பார்த்தாலும் நசுக்கப்படுவதும், எங்கு பார்த்தாலும் கடுமையான, நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க இருக்கிற மக்களும் கடுமையான வறுமை, குடும்பத்தோடு இருக்கிற மக்களுக்கு பிரச்சனைகள், இப்படி ஏராளமான சிரமத்தோடு நாம் இருக்கும்போது கொஞ்சம் நஃப்ஸ் அப்படியே தடுமாறும். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதில் கொஞ்சம் ஷைத்தான் சடைவை உண்டாக்குவான். ஆனால் அன்றைய வரலாறுகளை அல்லாஹு அக்பர் நீங்கள் படித்து பார்க்க பக்கங்களாக திருப்ப அவர்கள் சோதனையிலேயே வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபா, ஒரு சோதனை வந்து விட்டால் அவங்க மனசு உடனே சொல்லும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நானும் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லுகிறீர்கள், உங்களுடைய குடும்பங்களும் அதுதான் சொல்லுகிறது. ஆனால் அது வார்த்தை தானே தவிர ஈமானால் வருதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு கஷ்டங்கள், சோதனைகள் எங்க உலக நெடுகிலும் பார்க்கலாம். அன்றைக்கு வராத கஷ்டங்கள் ஆரம்பத்தில் இருந்த வரலாறுகளை படிக்கும் போது, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு வரையிலும் படித்து பாருங்கள். சொந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அல்லாஹ்வை உச்சரிக்க தடை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சொல்ல முடியாது. அப்படியான ஏராளமான கஷ்டங்கள். சொந்த வீட்டையும் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் எப்படி அழுதார் என்று நீங்கள் வரலாறுகளை படிக்கலைங்களா இல்லையா? அவ்வளவு சோதனையான நேரத்தில் கூட நஃப்ஸ இழந்தாங்களா? மனசுக்கு அடிமைப்பட்டாங்களா சஹாபாக்கள்? மதீனாவுக்கு சென்று அல்லாஹு அக்பர் திண்ணையிலேயே வாழ்க்கையை கழித்தார்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், 2 பேரித்த மலங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவு கஷ்டம் நமக்கு வந்துருச்சா? நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்னு சொல்லிட்டேன், ரசூலுன்னு சொல்லிட்டேன், எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். ஹஸிபன் நாஸ் ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். 214வது ஆயத்தையும் படிச்சு பாருங்க. எந்த சோதனையும் வராம, எந்த நெருக்கடியும் வராம, ரொம்ப நீங்க சந்தோஷமா இருந்து எப்பவுமே இருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா போதுன்னு நினைக்கிறீங்களா சொர்க்கம் கிடைக்க? கஷ்டங்கள் வரும். முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துக்கு எப்படியான கஷ்டங்கள் எல்லாம் தந்தான். அவருடைய உடம்பை இஸ்லாமை ஏற்றதுக்காக 2 துண்டாக ஆக்கவில்லையா? அது அவங்க இஸ்லாத்தை விட்டு பெறல வச்சதா? இரும்பு சீப்பால் அவர்களை உடம்பை சீவி கிழித்தார்கள். அப்போது இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களா? இவ்வளவு சோதனையிலையும் மனசை வென்றதுனால தானங்க அவங்க அல்லாஹ் எங்களுக்கு உங்களுக்கு பாடமா சொல்றா. இப்படியான சோதனை அல்லாஹ் கொடுக்கல. சில சோதனைகள் எல்லா இடத்திலும் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த நேரத்திலே மனக்கட்டுப்பாடு தேவை. இந்த நேரத்தில் அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் தேவை. இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நெருக்கமாக அவன் பிடித்த அடைவில் நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உதவியை விட்டு விட மாட்டான்.
வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மீண்டும் மக்கா அல்லாஹ் கொடுக்கலையா இல்லையா? பெரிய பெரிய வெற்றிகள் அல்லாஹ் தரலையா இல்லையா? உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பரவலையா இல்லையா? அல்லாஹ் உதவிகளை தருவான். ஆக சோதனையான நேரத்திலே முக்கியமாக நாங்கள் என்ன செய்யணும்? நஃப்ஸை வெல்லக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம், நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க படிங்க. அல்லாஹ் அக்பர், எப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்ப பேசுற எண்ணில இருந்து உங்க வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவற நான் ரெகுலரா செய்யறேன், அது விடவே முடியலங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர ஒருத்தராவது அல்லது ஒரு விஷயத்தையாவது சொல்லாம நம்ம யாருமே இருக்க மாட்டோம். நான் பேசினா கொஞ்சம் ஓட்ட வாயிங்க, ஏதாவது பேசிடுவேன், எனக்கு இந்த மாதிரியான ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் இருக்குதுங்க, மீண்டு வரவே முடியலைங்க என்று எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் தப்பு செய்கிறோம், அது அல்லாஹ் மன்னிக்கணும். ஆனால் உங்களுடைய ஆழ் மனதிலே உங்களுடைய ஈமானிய உணர்வோடு இந்த தப்பை விட்டு வெளியே வரணும். என் வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட வேண்டும், அல்லாஹ் என்னை மாற்றுவான் 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 என்கிற அம்சத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாமல் தூய்மைப்படுத்தாமல் அல்லாஹ் உங்களை மரணிக்க செய்ய மாட்டான். நான் மாறணும், நான் மாற மாட்டேனா? என்னுடைய இபாதத்துகள் மாறாதா? என்னுடைய அகலாக்கு மாறாதா? என்னுடைய வியாபாரத்தில் நான் இன்னும் செழிப்பாய் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க மாட்டானா என்று எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு யோசிப்பீங்க. ஒரு தவறுல இருப்போம், அதை விட்டு மீள முடியாதா என்று கண்ணீர் வடித்திருப்பீர்கள். ஆனா மீளவே முடியாது. ஆனா உங்க உள்ளத்தை நீங்க விட்டுறக்கூடாது. நான் மீண்டு வருவேன் இன்ஷா அல்லாஹ், இறை பொருத்தத்தை பெறுவேன் என்று நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான், என்னையும் உங்களையும் அந்த பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வருவான். ஆனா நம்ம செய்ய வேண்டியது நஃப்ஸோட ஒரு ஈமானை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அபுல் மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அவர்கள் வரலாறுகளை படிக்க வேண்டிய ஒரு தோழர் அபுல் மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு, அழகான ஒரு வரலாறுங்க. இவர் யார்? அன்னலாருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தோழர், ஒரு எளிமையான ஒரு சஹாபி. பெருமானார் அதிகமாக இந்த சஹாபி கொஞ்சம் நேசிச்சிருக்கிறாங்க, இவரும் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு ஷாப்பிங் கடை வீதிக்கு போறாரு, அழகான ஒரு ஜுப்பாவை பார்க்கிறார். ரொம்ப அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போட்டு குத்துபா செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு கடைக்காரர்கிட்ட ஜுப்பா வாங்குறார். எனக்கு கொடுக்க காசு கிடையாது, நீயும் துணி எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வாங்க அப்படின்னு வந்து ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அவர் தட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஜுப்பா ரொம்ப உங்களுக்கு அழகா இருக்கும், எனக்கு கொடுக்க காசு கிடையாது, அல்லாஹுக்காக நீங்க வாங்கி போட்டு பார்த்து நான் அழகு பார்க்கணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்களாம். அந்த ஜிப்பாவை வாங்கி அவருக்காக ரசூலுல்லாஹ் போட்டு காமிச்சாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு தோழர். ஆனா இவருடைய மைனஸ், இவர் செய்த தவறு, குடியை விட்டு இவரால் மீளவே முடியல. குடி எவ்வளவு பெரிய தவறு. அறியாமை காலத்தை குடிச்சாங்க விட்டாங்கன்னா பாக்குறோம். இந்த செய்தி நீங்க கொஞ்சம் நுணுக்கமா விளங்கணும். சஹாபியே குடிச்சாருன்ற மாதிரிலாம் விளங்கிடக்கூடாது. அவர் மீண்டு வந்து எப்படி வெற்றி அடைஞ்சாருங்கிறத நம்ம சொல்ல வர விஷயம். குடிக்கிறார் பல முறை. அன்னைக்கு குடிச்சா 40 கசையடி கொடுப்பாங்க. பள்ளி வாசல கட்டி வச்சு ஒரு தடவை இவர் அடிக்கிறாங்க. அபுல் மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், இந்த நபர் மனுஷனா? இவர் எத்தனை முறை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் இவர் தண்டனை கொடுக்கப்படுவார், எத்தனை முறை அல்லாஹ் இவரை சபிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திட்டினவரை திட்டுறாங்க. அவர் செஞ்ச தப்புக்கு தான் நீ அடிக்கிற, கசையடி கொடுத்துட்டு இருக்க, எதுக்கு வீணா அவரை சபிக்கிறீங்க? சபிக்கிற சாபம் அதற்கு உரியவராக வரவில்லை என்றால் மீண்டும் உங்களுக்கு வரும் என்று தெரியாதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு தோழர். ஆனா டெய்லி இரவெல்லாம் அழுவார், இந்த குடியை விடணும் மாறணும், அல்லாஹ்வுக்கு நேர் மனசோட ஒரு போராட்டமே அதுதான். அப்படி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் மரணிக்கிற வரைக்கும் அவரால் திருந்தவே முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அதுலயும் அவர் குடியை விட்டு மீளவே கொஞ்சம் கொஞ்சம் மாறுறார். முந்தைய குடி அல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, ஆனா முழுசு விடல. உமர் ரலியல்லாஹு ஆட்சி கால நேரம், அப்போதும் அவர் குடிக்கிறார். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, அபுல் மெஹ்சன். அபுல் மெஹ்சன் எப்படிப்பட்ட நபர்? ரசூலுல்லாஹ்விடத்திலே பாடம் படித்த ஒரு நபர் ஆயிற்று, ஏனப்பா இப்படி இருக்கிறாய், நீ மாற மாட்டாயா, நீ வேற ஒரு ஊருக்கு போ, அங்கே சென்று நீ ஒழுக்கமாகிறீ என்று ஒரு ஊருக்கு அனுப்புறாங்க. அங்க போய் குடிக்கிறார். அந்த ஊருக்கு பிரதிநிதியாக இருந்த கவர்னராக இருந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு, அந்த அபுல் மெஹ்சன் கவனிங்க, அங்க வந்து அவர் மாறலையாமே, அவரை பிடிச்சி உங்க வீட்டில் கட்டி வைங்கன்றாங்க, வெளியிலே விடாதீங்கன்றாங்க. அவர் பிடிச்சிட்டு போய் வீட்டில் கட்டி வைக்கிறாங்க. மனைவி ஃபாத்திமா கிட்ட சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்ட தோழர், ஆனால் இவர் குடியை விட்டு மாறாமல் இருக்கிறார், இவருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று வீட்டிலேயே கட்டி வைக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது.
ஒரு கட்டத்தில் காதிசியாங்கிற ஒரு யுத்த களம், பெரிய ஒரு போர்க்கள் நடந்த நேரம். அந்த போர் பெரிய அளவுக்கு முஸ்லீம்கள் வெற்றியாகவும் அமைஞ்சது. அதுல ஒரு தளபதியாக இருக்கிறார் சஅத் பின் அபி வக்காஸ். மனைவி ஃபாத்திமா கிட்ட சொல்றாங்க, மனைவி ஃபாத்திமா, நான் போருக்கு யுத்த களத்துக்கு சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் இந்த அபுல் மெஹ்சனை கட்டவிழ்த்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவர் மனசோட ஒரு ஈமானிய போராட்டம் நடத்துறார் பாருங்க. வாழ்க்கையில் எப்படியாவது நான் மாறணும் என்று கதறார். நானெல்லாம் நப்ச கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் செய்யாத விஷயம் தானே, தப்பு செஞ்சாலும் எது செஞ்சாலும் நப்ச நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது. அவர் நப்சை கேள்வி கேட்கிறார், என்ன நானெல்லாம் மனுஷனா? எவ்வளவு பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்தான். ரசூலுல்லாஹ்வோடு பாடம் படிக்கிற பாக்கியம், ஹலீஃபாக்களோடு சேர்ந்து வாழுகிற அந்தஸ்து எல்லாம் தந்திருக்கிறான். நானெல்லாம் மாறவே மாட்டேனா? ஒருவேளை அவர் யோசிக்கிறார், நடக்கிற யுத்த களத்திலே நான் கலந்து கொல்லப்பட்டுட்டா என்னுடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிச்சு நான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு மாறிடுவேனே என்று மனசை அப்படியே அவர் பதப்படுத்துறார். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய மனைவி ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க, அம்மா நான் என் தவற உணர்றேன், நான் மாறணும்னு நினைக்கிறேன், இந்த யுத்த களத்தில் அதற்கான ஒரு வாய்ப்பு என்னை கட்டவிழ்த்து விடுங்க, அல்லாஹ்வே சத்தியமிட்டு சொல்கிறேன், கொல்லப்பட்டுட்டா அல்ஹம்துலில்லாஹ், ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் நான் வருவேன், நீங்க இங்கே கட்டி விடலாம். அழுகுறார். அவருடைய அழுகையை பார்த்து இறங்கிய அந்த தாய் அவரை கட்டவிழ்த்து விடுறாங்க. அம்மா ஒரு சிறிய துணியை தாங்களேன்னு ஒரு துணியை வாங்கி முகத்தை கட்டி கொள்றார் அந்த அபுல் மெஹ்சன் ரலியல்லாஹு அவர்கள். யுத்த களத்துக்குள் நுழைகிறார். அந்த நேரம் யுத்த களம் எப்படி தெரியுமா? முஸ்லீம்கள் தோற்க போறாங்க, முஸ்லீம்கள் பலகீனப்பட்டுட்டாங்க, முஸ்லீம்களுக்கு எந்த விதமான வெற்றியும் இல்லை. அப்படியான ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலையில யுத்த களத்திலே நுழைகிறார் அபுல் மெஹ்சன் அல் அஸதி. முகத்தை முகன்னவுன் பில் ஹதீத், முகத்தை அப்படியே மறைத்துக் கொண்டு யுத்த களத்திலே குதிக்கிறார். தான் எப்படியாவது கொல்லப்பட்டனோங்கிறதுக்காகவே அந்த யுத்த களத்திலே வீரமாக செயல்படுறார். அப்படியே மீண்டும் முஸ்லீம்களுடைய கையில் அந்த யுத்த களம் வருகிறது. தோற்று போயிருவோன்னு நினைச்ச முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு பூஸ்ட். யார் இந்த நபர், யார் இந்த மனுஷர், எங்க இருந்து வந்தார், முகம் கூட தெரியலையே, அல்லாஹ் இவரால் நமக்கு உதவி செஞ்சுட்டார், ஒரு நபரால். யோசித்து பாருங்கள், பெரிய ஒரு மாற்றம் யுத்த களத்தில் ஏற்பட்டு பெரிய அளவுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றிகரமாக அந்த யுத்தம் முடிகிறது. இவரும் முடிஞ்ச அளவுக்கு போராடுறார் அபுல் மெஹ்சன் ரலியல்லாஹு. ஆனா அவர் எதிர்பார்த்த அந்த உயிர் இழப்பு அவர் கிடைக்கல. மீண்டும் சொன்ன மாதிரியே வீட்டில் வந்து ஃபாத்திமா அவர்கள்ட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி, நான் உயிர் போகணும்னு நினச்ச முடியலை, அல்லாஹ் நாடலை, எனக்கு அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வச்சுட்டான், என்னுடைய பாக்கியை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து தன்னை கட்ட சொல்கிறார். போரெல்லாம் முடிச்சுட்டு அந்த நாள் இரவிலே சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடனே மனைவி ஃபாத்திமாவை அழைத்து நடந்ததையெல்லாம் அப்படியே சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. ஃபாத்திமா, இன்றைக்கு நடந்த இறுதி நாளுடைய யுத்த களத்தில் நாங்களாம் தோத்து போயிடுவோம்னு நினைச்சோம். மனுஷங்க தானே, யோசிக்க தானே செய்வாங்க. தோத்துருவோம் நாங்க நினைச்சோம். ஆனால் ஒரு நபர் வந்தார், யார் என்று எங்களுக்கு தெரியாது, முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டிருந்தார். யுத்த களத்தில் அவர் இறங்கிய பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் வலிமையை சேர்த்தான், மீண்டும் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் தந்தான். ஃபாத்திமா, நான் நினைத்தேன், இதோ கையிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாரே இந்த அபுல் மெஹ்சன், இவரெல்லாம் எப்போது மாறப்போகிறார்? அந்த முகத்தை மூடிய மனிதர் இந்த அபுல் மெஹ்சனாக இருந்திருக்க கூடாதா? அல்லாஹ் இவருக்கு அருள் செய்திருப்பானே நான் நினைச்சேன். இவரெல்லாம் எங்கே மாறப்போகிறார்னு கணவருடைய வாயை அடைக்கிறார்கள் அவங்க மனைவி ஃபாத்திமா. நடந்ததை எல்லாம் சொல்றாங்க. அந்த முகத்தை மூடிய நபராக இவராக இருக்குன்னு நினைச்சீங்களே, வல்லாஹி அவர்தான் முகத்தை மூடி வந்திருக்கிறார்னு பெரிய அதிர்ச்சி. ஓடி போய் அபுல் மெஹ்சன் அவர்களை கட்டி அணைத்துக் கொள்றார் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். எவ்வளவு பெரிய உதவி அல்லாஹ் உன்னால் செய்திருக்கிறான் தெரியுமா? நடந்த யுத்த களத்தில் எந்த அளவுக்கு இஸ்லாம் பரவியது தெரியுமா உனக்கு? அல்லாஹ் உன்னால் இந்த மார்க்கத்தை சிறப்பாக்கி இருக்கிறான் அபுல் மெஹ்சனே, இப்போது கூட நீ மாற மாட்டாயான்னு ஒரு வார்த்தை கேட்கிறார். அவர் அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறார் அபுல் மெஹ்சன் ரலியல்லாஹு. இது என்னுடைய என்னை அல்லாஹ் இவ்வளவு உயர்த்தி கண்ணியப்படுத்திய ரஹ்மானுக்கு நான் நிச்சயமாக நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் சொல்லி அந்த நொடியிலே இருந்து மரணிக்கிறவர் அவர் குடியை தொட்டு கூட பார்க்கல. என்ன பாடம் படிக்கிறோம் தோழர்களே? வாழ்க்கையில மாறணும் 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 என்கிற அந்த ஈமானிய போராட்டம் இருந்தால், ஒரு தவறை விட்டு வெளியே வந்துருவேங்கிற அடிப்படையான சிந்தனை இருந்தால், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் நாம் மனதை வெல்லக்கூடிய மகத்தான மக்களாக மாற முடியும். இப்படியான பலவிதமான வகையில் நாங்கள் இருந்தால் உலகத்தில் வாழும் போது இன்ஷா அல்லாஹ் அதற்கான பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். மனதை வென்ற மக்களாக இருந்தால் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், உங்களுடைய காரியங்களை லேசாக்குவான், உங்களுக்கு தரப்பட்ட நியமத்தை இன்னும் அல்லாஹ் விஸ்தாரப்படுத்துவான், எத்தனையோ வளங்களை அல்லாஹ் தருவான். மனதை வெல்லாமல் ஷைத்தானிய கடங்காக நம்முடைய நஃப்ஸை வைத்திருந்து சோதனை வந்தால் துவண்டு போய்விடுவது, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் எல்லா அசிங்கத்திலும் ஈடுபடுவது, மறுமை சிந்தனை இல்லாமல் இருந்தால்
அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தில் இடத்தை தருகிறான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் மனதை வெல்லக்கூடிய மக்களாக இருந்து அன்னலாரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக பிரவேசிக்கிற நல்ல வாய்ப்பை தருவானாக என்று பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து அருமையான இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய தாவா சென்டர் நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைராவை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.